வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பச்சை வேர்க்கடலை சேர்த்து பண்ணைக்கீரைங்க. இதுதான் சீசன். இதுக்கு மேலே தான் இன்னும் இப்போ தான் ஸ்டார்டிங்கு. இன்னும் போக போக நிறைய கிடைக்கும். அது வெரைட்டியாக பண்ணைக்கீரையிலே வந்து நீட்டாக இருக்கிறது, ஊசி மாதிரி இருக்கிறது, அப்புறம் அகலமாக இருக்கிற இலைன்னு நிறைய கிடைக்கும். அது அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க ஊர்லேருந்து. அதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன். பச்சை வேர்க்கடலை வந்து நான் 1/2 கேஜி வாங்கியிருந்தேன். அதை உரிச்சதுக்கப்புறம் கொட்டை இவ்வளோ வந்தது. இதை வந்து தண்ணி ஊற்றி எதுவும் உப்பு எதுவும் சேர்க்காம கொதிக்க வச்சு வடிகட்டி அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கீரை கிள்ளிடலாம் வாங்க. இந்த கீரையில் வந்து பூச்சி இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறது இதெல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி அடியில் வந்து கனமாக இருக்கிற அந்த தண்டையும் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக சாம்பார் டைப்பில் கிடைக்கும். நல்லா ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பண்ணைக்கீரை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் கார்த்திகை மாதம் காம்பெல்லாம் நெய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அது பூச்சி சாப்பிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தண்டு கனமாக இருக்கிறதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டு இந்த மாதிரி கொழுந்தா இலையாக மட்டும் எடுத்து நல்லா அலசுறது வந்து நம்ம அரிசி கழுவுற மாதிரி அலசாமல் கையில் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அப்புறம் இதில் இருக்கிற மண் இருக்கும் தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் பிடிச்சி 2-3 வச்சு அலசிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடணும். இப்போது அலசி இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை. இப்போ வந்து கடாயில் நம்ம வேக வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு பெரிய பல்லாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேன் உரிச்சிட்டு. இப்போ வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து 4 நறுக்கி தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 5 தக்காளி, பழமாக இருக்கிற தக்காளி மேலே அந்த மூக்கை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு இப்படி தான் கழுவணும். லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கணுமேனு நான் போடுறேன். இந்த மாதிரி எடுத்து எல்லா கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வைக்கிறது வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கேன் குழம்பு. உங்களுக்கு கொஞ்சமாக வைக்கணுன்னாலும் வைக்கலாம். அதே மாதிரி களைக்கொட்டையும் குறைச்சிடலாம். கீரை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு, 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னா 2 கைப்பிடி அளவுக்கு. இப்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கீரை கடைகளில் கூட கிடைக்கும். இந்த கீரை கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். மூடி போட்டு மூடி 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. மாமூலாக நீங்கள் கீரை குழம்பு வைக்கிற மாதிரியே தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறமா இப்போது திறந்துட்டு நம்ம கடைஞ்சிட வேண்டியது. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு நான் வந்து புளி ஊற வச்சு அந்த திப்பிலாம் எடுத்துகிட்டு அந்த தொக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா கல்லுப்பு. நான் இந்த ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்க்குற மாதிரி சேர்க்குறேன் அளவு கையாலேயே. நீங்கள் பார்த்து ஸ்பூன்லேயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஹேண்ட் மிக்ஸி வச்சு கடையிறேன். நீங்கள் மாமூலாக எப்படி கடைவீங்களோ அந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த வேர்க்கடலைலாம் எந்த மாதிரி வருதுன்னு. அது நான் தக்காளி மேலேயும் காஞ்ச இந்த மிளகா போட்டிருக்கலையும் அது மேலேயும் வச்சு ஃபஸ்ட்டு கடைஞ்சிக்கணும். ரொம்பவும் நைஸாகவும் கடைஞ்சிடக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கடையணுன்னு. தண்ணி கூட நான் வந்து சும்மா ஒரு 2 கப்பு தண்ணி தான் ஊற்றி வேக வச்சுருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் சொன்ன கெட்டியாக இருக்கணும் இந்த குழம்பு, கீரை குழம்பு. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது களி, சாதம், தோசை, இட்லி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இது தேங்காய் சட்னி கூட வச்சு இட்லி சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். தனியாக பச்சரிசி சாதம் வடிச்சிட்டு இந்த குழம்பு ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் அந்த வேர்க்கடலை வந்து குறைப்பாக இருக்கணும் அதில். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்புறம் கடைஞ்சதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு வடகம் போட்டு தாளித்தா இந்த கீரை குழம்பு, பருப்பு தக்காளி கடையிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த வடகம் போட்டு தாளிச்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸில் ஒரு வடகம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வடகத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு பக்கத்தில் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை, வடகம் எல்லாம். நீங்கள் வடகம் இல்லைன்னா வெங்காயம், பூண்டு, சீரகம் இதெல்லாம் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் கடலை எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த வடகத்தை அதில் கொட்டிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வடகம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது அவ்வளோதான். படப்படம் இந்த மாதிரி பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வேணும். சேர்த்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம கீரை குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதித்த உடனே இறக்கிட வேண்டியதுதான். நம்ம கடைஞ்சதுக்கப்புறம் எதுக்கு கொதிக்க வைக்கிறோன்னா, இந்த புளி தண்ணி வந்து புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான்
கொதிக்க வைக்கிறோம். ரொம்ப நேரமும் கொதிக்க வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ அது கொதிச்சிட்ருக்கு இல்லையா? இப்போது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் இதில் பெருங்காயம் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிச்சதெல்லாம் வந்து இதில் கொட்டிட்டு கலந்து விட்டு வேண்டியது தான். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்குது. தளன்னு கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட வேண்டியது தான். இந்த கீரை இப்போ தான் சீசன் இது கிடைக்கும், அப்புறமா கிடைக்காது. தை மாதம் வரைக்கும் கிடைக்கும், மார்கழி வரைக்கும் தான் கிடைக்கும். கடக்கா சீசன் இல்லையா, அப்போ தான். இப்போ நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு சுட சுட சாதம், கேழ்வரகு களி, கம்பு களி, கோதுமை களி எல்லாத்துக்கூடவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் கிடைச்சா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.